வணக்கம். அம்பேத்கருடைய அறிவு பயணத்தை, அவருடைய அறிவு திரட்சிய பல நிலைகள்ல நம்மால வர்ணிக்க முடியும். அவர் ஒரு பொருளாதார நிபுணர், சமூகவியலாளர், வரலாற்று அறிஞர், அறவியலில் அக்கறை கொண்டவர். இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். அவருடைய மாணவர் பருவம், குறிப்பாக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் கழித்த நாட்களில் பல துறைகளில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். ஏறக்குறைய ஒரு 58லிருந்து 63 வகுப்புகளை அவர் அந்த 3 ஆண்டு காலத்துல அவர் பயின்றிருக்கிறார். இது எல்லா துறைகளையும் அவங்க போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கழித்த நாட்களில் அப்போ அவங்க ரொம்பவும் முக்கியமான சில ஆளுமைகள் அவருக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு துறையிலையும் அன்னைக்கு அவங்க தான் நிபுணரா அறியப்பட்டிருந்தாங்க. அறிவியல் தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான் டியூயி, வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்ல்ஸ் பியர்ட், ஜேம்ஸ் ஷார்ட்வெல், ராபின்சன் இவங்க. அப்புறம் நீங்கள் சமூகவியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்க சமூகவியலின் ஒரு மூத்த சிந்தனையாளராக கருதப்பட்ட ஃப்ராங்க் கிட்டிங்ஸ், அவர் தான் அம்பேத்கருடைய ஒரு முக்கியமான ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. சார்ல்ஸ் கூலி இருந்திருக்கிறாரு. இப்படி அன்றைக்கு நிபுணத்துவம் வாய்ந்த பல முக்கிய ஆசிரியர்கள் கிட்ட அவர் பாடங்களை பயின்று இருக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே வாய்த்திருந்த வாழ்க்கை அனுபவங்கள் மகாராஷ்டிர மாநிலத்தில், இன்றைய மகாராஷ்டிர மாநிலத்தில், அன்றைக்கு அது பம்பாய் மாகாணம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பகுதியை சேர்ந்திருந்தது. அங்க அவருக்கு ஒரு தலித் சமுதாயத்தில் பிறந்தவரானதனால் ஏற்பட்ட அனுபவங்கள், மகாராஷ்டிரத்தில் ஏற்கனவே அன்றைக்கு வேரூன்றி இருந்த சாதி எதிர்ப்பு கருத்தியல், குறிப்பாக மகாத்மா ஃபூலேனுடைய சத்தியசோதக் அமைப்பு முன்மொழிந்த கருத்துகள், அவங்க அந்த கருத்துக்களை ஒட்டி மேற்கொண்ட செயல்பாடுகள், மகாத்மா ஃபூலேனுடைய ஒரு நட்பை முக்கியமானதாக ஏற்று செயல்பட்ட தலித் அறிவாளர்கள், பத்திரிகை துறையினர், செயற்பாட்டாளர்கள், பிரிட்டிஷ் இராணுவத்தில் தங்களை இணைத்திருந்த மகர் சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள், இவங்க எல்லாருமே அன்றைக்கு ஏதோ ஒரு வகையில சாதி எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்டிருந்தாங்க. சாதி என்பது இங்க எப்படி வெளியிலிருந்து வந்த நபர்களால் தான் புகுத்தப்பட்டுச்சுங்கிற மாதிரி எல்லாம் அன்னைக்கு வாதம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சூழலை தான் அம்பேத்கர் வளர்றாரு. அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரியான துறை பேச்சு, இந்த மாதிரியான செயல்பாடுகளோட பரிச்சயம் இருந்துச்சு. அது போக அவங்க அப்பா ஒரு ஆன்மீகத்திலையும் அவருக்கு அக்கறை இருந்துச்சு. இந்தியாவில் மத்திய காலத்திலிருந்து குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் சாதி எதிர்ப்பு பல நிலைகளில் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடாக என்ன இருந்ததுன்னா கபீர் தாஸ் என்று நாம் தமிழில் அவரை படிச்சிருப்போம். கபீரினுடைய கவிதைகள், கபீரை சுற்றி உருவாகிய ஒரு மிகப்பெரிய அவருக்கான ஒரு ஆதரவு பட்டம், அது மரபாக பலரிடம் கவிதைகளாக பாடல்களாக சேர்ந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மரபை அம்பேத்கருடைய தந்தையார் நன்றாகவே அறிந்திருந்தார். அது போக மகாராஷ்டிரத்தில் இருந்த பக்தி இயக்கம், சாதியை எதிர்த்து பேசிய பெரியவர்களுடைய, துக்காராம் போன்றவர்களுடைய பாடல்கள், இதெல்லாமும் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்த ஒரு விஷயம். இதெல்லாம் கேட்டுதான் அம்பேத்கர் வளர்றாரு. அப்ப அவருக்கு ஏற்கனவே சாதியை பத்தி ஒரு பார்வை இருக்குது. அன்றைக்கு சாதி எதிர்ப்பை முன்னெடுத்த நிறைய பேர் அதை எந்த நோக்கு நிலையிலிருந்து நம்ம பார்த்தா நல்லா இருக்குங்கிற போது பௌத்தத்தை ஒரு முக்கிய ஒரு அளவுகோலை வச்சு இந்து மதத்தை விமர்சனம் செய்யறாங்க. அப்ப அம்பேத்கர் தன்னுடைய மெட்ரிக் படிப்பை முடிச்ச உடனே சத்தியசோதக் சமாஜத்தை சேர்ந்த கெலுஸ்கர் என்பவர் அவருக்கு புத்தருடைய வாழ்க்கை கதையை பரிசளிச்சதா ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு பல்வேறு விதமான அனுபவங்கள், அறிவு தொடர்புகள், இதோடலாம் அவருக்கு ஒரு பரிச்சயம் இருந்துச்சு. அப்ப அவர் கொலம்பியா போன போது இந்த வாழ்க்கை அவருக்கு நிறைய விஷயங்களை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்துச்சு. கொலம்பியால போய் அவர் முறையா நான் ஏற்கனவே பட்டியலிட்ட அந்த துறைகள்ல அவர் பயில தொடங்கிய பொழுது ரொம்பவும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவர்னால பல விஷயங்களை யோசிக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு கிடைச்சிச்சு. அப்ப அவர் எந்தெந்த வகுப்புக்கெல்லாம் போனாரோ, அது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மொழி என்னன்னா இன்டர் டிசிப்ளினரின்னு நம்ம சொல்லுவோம். பல துறைகளை ஒன்றிணைத்து அந்த அடிப்படையில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. அப்ப அம்பேத்கர் ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஸ்காலரா தான் அங்க இருக்கிறாரு. ஸோ பல துறைகள்ல அவர் போய் படிச்ச படிப்பெல்லாம் ஒரு திரட்சியா அவர்கிட்ட சேருது. அதுல இருந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு இந்திய சூழலுக்கு, குறிப்பாக சாதி சமுதாய சூழலை புரிஞ்சுக்க அவர் தன் வாழ்நாளெல்லாம் முயற்சி செய்தார். அப்ப அவர் தனக்கே உரிய சில முக்கியமான கோட்பாடுகளை உருவாக்கினார்.
அந்த கோட்பாடுகளை நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லெகசியா அவர் வந்து விட்டுட்டு போயிருக்கிறாரு வந்து. ஸோ இன்றைக்கு நம்ம அந்த லெகசியை தான் வந்து நம்ம வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அவர் படிச்ச படிப்புல அவருக்கு கிடைத்த விஷயங்களை அவர் எப்படி உருமாற்றம் செஞ்சாருங்கிறது மிக சுவையான ஒரு கதை வந்து. அந்த கதைக்குள்ள நம்மளால முழுசா போக முடியலனாலும் நான் ஒரு 2 எடுத்துக்காட்டுகளை பின்னால வந்து நான் வந்து சொல்லலாம்னு இருக்கிறேன். இப்ப அம்பேத்கர் வந்து என்ன மாதிரி சமுதாயத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தார்? அவரை வந்து ஒரு சமூகவியலாளர் என்று சொல்வதற்கான நியாயங்கள் என்ன? இப்ப சமூகவியல் என்ற அறிவுத்துறை இந்தியாவுல வந்து ஆரம்ப காலத்திலேயே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே அறிமுகமாயிருச்சு. மும்பை பல்கலைக்கழகத்திலையும், கல்கத்தா பல்கலைக்கழகத்திலையும். அப்ப அது வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவை புரிஞ்சுக்க வந்து அவங்க வந்து சென்சஸை பயன்படுத்திக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சமுதாயங்களை பற்றி வந்து நிறைய ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஃபீல்டு ஒர்க் எல்லாம் செய்யறாங்க, கட்டுக்கதைகள் எல்லாம் சேகரிக்கிறாங்க, பாடல்களை எல்லாம் வந்து சேகரிக்கிறாங்க. அப்புறம் அவங்களாவே நூல்களை உருவாக்குறாங்க. அப்ப அவங்க தங்க ஆட்சியை வந்து நிலைநிறுத்தி கொள்ள இந்த சமுதாயத்தை நல்லா நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள், வேறுபாடுகள், மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி சிந்திக்கல, யார் வந்து யார் கூட வந்து நிக்கிறாங்க, உள்ள முரண்பாடுகள் என்ன, வர்க்க முரண்பாடுகள், சாதி முரண்பாடுகள், மொழி சார்ந்த, இனம் சார்ந்த முரண்பாடுகள், இதையெல்லாம் புரிஞ்சுக்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அறிவு செயல்பாடுகள் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாகவே இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்காலர்ஸ்னு ஒரு பதத்தை வந்து பயன்படுத்துகிறோம். நிர்வாகத்தை வந்து திறம்பட மேற்கொள்வதற்காக அவங்க பல வந்து ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. அப்போ அவங்கள கூட நம்ம வந்து சமூகவியலாளர்கள்னு சொல்லலாம். ஆனால் சமூகவியல் என்பதை முறையாக மேற்கத்திய பல்கலைக்கழகங்களில் பயின்று இங்கு வந்து அந்த இந்திய சூழலுக்கு ஏற்ற வகையில் அந்த பாடங்களை எல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலான்னு வந்து ஒரு யோசனையோடு வந்த ஒரு சிலர் தான் இந்தியர்கள் தான் முறையாக இங்க வந்து சமூகவியல் துறைக்கு வந்து வர்றாங்க. ஆனா அம்பேத்கர் அப்படிப்பட்ட அந்த எந்த துறையிலையும் ஒரு நாள்லயும் வந்து தன்னை நேரடியாக அணைச்சிட்டது கிடையாது. என்றாலுமே கூட இவர்கள் ஒரு பக்கம் வந்து ஒரு கல்வி ரீதியா அகடமிக்கா சோசியாலஜியை முன்னெடுத்துட்டு போனாலுமே இந்திய சமூகத்தை பற்றி அன்றைக்கு இருந்த எல்லா விதமான அறிவுத்துறைகள் அதையெல்லாம் வந்து எல்லாருமே வந்து வேற வேற மாதிரி வந்து புரிஞ்சு வச்சிருந்தாங்க. பொருளாதார நிபுணர்கள் ஒரு விதமா, சமூகவியலாளர்கள் ஒரு விதமா, அன்றைக்கு வந்து ஒரு புதிய துறையாக உருவெடுத்திருந்த மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி அவங்க ஒரு விதமா, வரலாற்றறிஞர்கள் ஒரு விதமா, இப்படி எல்லாரும் வேற வேற நிலைப்பாடுகள்ல புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அம்பேத்கருடைய ஜீனியஸ் என்னன்னா, இந்த எல்லா துறைகள்லையும் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கிட்டு அந்த எல்லா விஷயங்களையும் இணைச்சி அவற்றை மடைமாற்றம் செய்து தன்னையும் தன்னை போன்ற தலித் மக்களையும் இன்னும் சொல்ல போனா ஏறக்குறைய எல்லோரையுமே பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய இந்த இந்து சமூக அமைப்பு, அவருடைய ஆங்கில சொல் பிரயோகம் ஹிந்து சோஷியல் ஆர்டர். இந்த ஹிந்து சோஷியல் ஆர்டரை எப்படி புரிஞ்சுக்கலாம், அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான நோக்கம் என்ன, அடிப்படை என்ன? நம்ம சும்மா ஒரு ஒரு கிளாஸ் ரூம்ல போய் படிக்கிறதுக்கும் ஒரு சிந்தனையாளராக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும் எப்பொழுதுமே. சிந்தனையாளராக புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது நம்மளை ஏதோ தொடர்ந்து துன்புறுத்துற அல்லது தொந்தரவு செய்யற, நம்ம ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தேடுற ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா படிக்க போவோம் வந்து. அம்பேத்கரை வந்து தொடர்ந்து பல கேள்விகளை அவருக்கு எழுப்பியது எதுன்னா இந்த சோகால் ஹிந்து சோஷியல் ஆர்டர் தான். இதை புரிந்து கொள்வது என்பதே அவரை பொறுத்த வரைக்கும் அதை விமர்சிப்பதும் அதை வந்து இல்லாமல் செய்வதும் தான். அப்போ அவர் பின்னால எழுதின அந்த அனிஹைலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதியை அழித்து ஒழிப்பது எப்படி என்பது வந்து வெறும் ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு அறவுரையாக மட்டும் இல்லாமல் இந்திய சமுதாயத்தை பற்றிய ஒரு புரிதலோடு கூடிய ஒரு அரசியல் செயல்பாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு நூலாக தான் அது அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் சமூகத்தை புரிந்து கொள்வது என்பது உள்ள அந்த சமூக அமைப்பை வந்து விமர்சனம் செய்து அதை உருமாற்றி புதிய ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதுதான். ஸோ அறிவுக்கும் வாழ்க்கைக்கும், அறிவுக்கும் அரசியலுக்கும், அறிவுக்கும் சமூக மாற்றத்திற்கும் அவர் வந்து ஒரு இணைப்பு பாலத்தை வந்து கட்டுறாருன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இது எப்படி அவர் செய்யறாரு, எங்க தொடங்கினாருங்கிறத நம்ம இனி பார்ப்போம். முதல்ல அவர் வந்து அறிவார்த்தமா எழுதி வெளியிட்டு நமக்கு கிடைத்த ஒரு கட்டுரை என்னன்னா, அவர் அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்துல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல இருந்த பொழுது இந்தியாவில் சாதிகள், காஸ்ட் இன் இந்தியா என்ற ஒரு கட்டுரையை தன்னை போன்ற சக மாணவர்களை உள்ளடக்கிய ஒரு கிராஜுவேட் செமினார்ல தான் வந்து படிக்கிறார். அப்ப அவங்க அந்த செமினார் வந்து யாருடைய வகுப்புக்காக வந்து நடத்தப்பட்டுச்சுன்னா, அலெக்சாண்டர் கோல்டன் வைசருங்கிறவருக்காக. அவர் வந்து ஒரு யூதர். அன்றைக்கு வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மானுடவியலாளராக இருந்த பிரான்ஸ் போவாஸ் என்பாருடைய மாணவர். அவங்க 2 பேருமே மிக முக்கியமாக என்ன விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா, பிறப்பின் அடிப்படையில்
சில சமுதாயங்கள், சில நாகரிகங்கள், சில பண்பாடுகள் மேம்பாடு உடையவை, வேறு சில முற்போக்கு நிலையில் பின்தங்கியுள்ளன என்று சொல்வதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த இனம், நம்ம உருவம் எப்படி இருந்தாலும், என்ன மொழி பேசினாலும், நம்ம பண்பாடு என்னவாக இருந்தாலும், அதை வச்சுட்டு இவங்க மேலானவங்க, இவங்களுக்கு எதுவும் வராது, இவங்க காட்டுமிராண்டிங்கன்னா சொல்வதற்கான முகாந்திரமே கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து அவங்க தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமா நிறுவிக்கிட்டே வந்தாங்க. அப்படிப்பட்டவர் நடத்திய ஒரு வகுப்புக்காக தான் அம்பேத்கர் இந்த செமினார்ல பங்கெடுத்துக்கிட்டு காஸ்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வாசிக்கிறார். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா, எல்லா மாணவர்களையும் போல முதுகலை பட்டம் பெற்ற அல்லது முனைவர் பட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிற எல்லா மாணவர்கள் போல அவருமே இதை பத்தி மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி மேற்கத்திய நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்மவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதையெல்லாம் சொல்லிட்டு ஏன் இந்த ஒவ்வொருத்தோரோடையும் தனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத விளக்குறாரு. அதாவது சாதி ஒரு வேலை பிரிவினை, இதை என்னால ஏன் ஏற்க முடியல, சாதி என்பது ஒரு இனக்கலப்பின் மூலமாக உருவானது, வெளியில இருந்து வந்தவங்க சிலர், நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல ஆரியர்கள், அவங்க இங்க உள்ள உள்ளூர் மக்களை அவங்க போரில் வென்று அந்த இன பாகுபாடுதான் பின்னால சாதி பிரிவினைகளுக்கு இட்டு சென்றது, அதையும் அவர் ஏற்கிறது கிடையாது. அப்புறம் அது மதத்தினாலதான் வேரூன்றப்பட்டது, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி விஷயம்லாம் தப்புன்னு சொன்னதுனாலதான் இது வந்துச்சு, அதாவது கொஞ்சம் பேர் ரொம்ப கீழ்பட்டவங்க மற்றவங்க எல்லாம் மேல்பட்டவங்கன்னு சொன்ன ஒரு கருத்துனாலதான் அது வந்துச்சு, அதையும் ஒரு முழுசா ஏத்துக்கல. இப்ப அவர் எதை ஏத்துக்கிறாருன்னா, இதுல அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் காலத்துல பல மானுடவியலாளர்களாக ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் தான் இன்றைக்கும் சாதியை வாழ வைக்கக்கூடிய விஷயமா என்ன இருக்குதுன்னா அகமண முறை தான். சாதிக்குள்ளேயே கல்யாணம் கட்டுறது தான். இப்போ இந்த சாதிக்குள்ளேயே கல்யாணம் கட்டுறது தான் சாதியை உயிர் வாழ வைக்குது. சாதி என்பதற்கான அடிப்படை அதுதான். அது இல்லாம போச்சுன்னா சாதி தொடர்ந்து ஒரு நிலை பெயரோடு இருக்காது அப்படிங்கறத இந்த செமினார்ல பல உதாரணங்களோடு விளக்குறாரு. அப்போ ஒரு கேள்வியும் எழுப்புறாரு, சாதி இப்படி அப்படியே இருக்கணும்னா, எல்லாருமே தங்க சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணோம்னா ஒவ்வொரு சாதியிலையும் சரிசமமா ஆணும் பெண்ணும் இருக்கணும்ல. ஒரு அந்த விகிதாச்சாரம் குறைஞ்சிச்சுன்னா என்ன வருது, நிறைய ஆண்கள் இருந்தாங்கன்னா என்ன செய்யறது, நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா என்ன செய்யறது, இதை எப்படி சாதி சமுதாயம் சமாளிச்சு அதற்கான என்ன ஏற்பாடுகளை செஞ்சிச்சுன்னு சொல்ல வரும்போதுதான் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். பெண்கள் அதிகமானா அவங்களை எப்படி நம்ம பெண்கள் அதிகமா இருந்தா வெளியாட்களை போய் கல்யாணம் கட்டிடக்கூடாது இல்ல, ஆனா உள்ள அவங்க கட்டுறதுக்கு ஆள் பத்தாது. அப்ப என்ன செய்யறதுன்னா கட்டாய விதவை கோலம் என்ற ஒரு பழக்க வழக்கம் உருவாச்சு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் போயிட்டாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. இன்னொன்னு ஆண்களுக்கு பலதார மனம். அப்ப நிறைய பெண்கள் இருந்தாங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இல்லாம ஒருத்தருக்கு பல பெண்கள்னு வரும்பொழுது அங்கேயும் பெண்கள் எண்ணிக்கையில அதிகமா இருந்தாச்சுன்னா அது கண்ட்ரோல் ஆயிடுது. சோ இப்படி சில ஒரு சதி, பெண்களை உடன்கட்டை ஏற செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சுதான் சாதி தன்னை தக்க வச்சுக்குதுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுல என்னத்த நம்ம முக்கியமா பார்க்கணும்னா, இப்படிதான் நடந்துச்சா உண்மையிலேயே வரலாறுல, அதற்கு போதுமான ஆய்வுகள் நம்ம கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்வதற்கான செய்திகளும் நம்முடைய ஏற்கனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வடமொழி நூல்களாக இருக்கட்டும், பிற நூல்களாக இருக்கட்டும், இதனாலதான் ஒரு சாதி நிலைநிறுத்தப்பட்டுச்சு இந்த விகிதாச்சார கண்ட்ரோல் மூலமாகத்தான் அப்படின்னு சொல்வதற்கான போதிய தரவுகள் நமக்கு இல்லை. ஆனா அம்பேத்கர் இதை ஒரு வரலாற்று செய்தியாக மட்டும் சொல்லல, அது ஒரு தர்க்கவாதமாக வைக்கிறாரு, ஒரு லாஜிக்கா நமக்கு சொல்றாரு. அப்போ ஒரு சாதி சமுதாயம் தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்திக்கணும்னா அது தன்னுடைய சமுதாய கூறுகளாக உள்ள ஆண்கள், பெண்கள், இதர பிறர் இவங்களுடைய காதல், பாலியல் வாழ்க்கையை கட்டுப்படுத்தணும். யார் யாரோட உறவு வச்சுக்கலாம், யாரோட வச்சுக்க கூடாது, யார் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், கணவன் இருந்தா அல்லது மனைவி இல்லாமல் போனா. அப்ப ஃபார்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அண்ட் கான்ஜுகல் கண்ட்ரோலை உருவாக்கி தான் சாதி தக்க வைக்கப்படுதுங்கிறத அம்பேத்கர் சொல்றாரு. அண்ட் அவர் சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ், அது சதியா இருக்கலாம், பலதார மனமா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது நடந்துச்சா நடக்கலையா நமக்கு தெரியாது. பட் அம்பேத்கருடைய முக்கியமான கருத்து ரீதியான கன்செப்சுவல் பாயிண்ட் என்னன்னா, காஸ்ட் சிஸ்டம் சாதி என்பது அகமண முறையின் அடிப்படையில் தான் தன்னை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறது, உயிர் தன்னை வாழச் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த அகமண முறையை நிலைநிறுத்த, செயல்படுத்த எது உதவுதுன்னா இந்த ஆண்கள் பெண்களுடைய நடத்தையை, பாலியல், காதல், திருமணம் சம்பந்தமான நடத்தை நெறிகளை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு நிறுத்தி அதன் மூலமாக இந்த அகமண முறை என்பது இங்க நிலைநிறுத்தப்பட்டுள்ளதுங்கிறாரு. இந்த கட்டுரையில் அவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, சாதியினுடைய தோற்றம், சாதியை வாழ செய்வது எதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொல்றாரு.
ஆனா அந்த தோற்றத்தை பற்றி இங்க ரொம்ப அவர் பேசுறது கிடையாது. அப்புறம் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து மிக முக்கியமான ஒரு நூலை வந்து எழுதிட்டு இருந்தாரு. பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும்ங்கிற நூல். ஒரு 30களின் இறுதியில், 1930களின் இறுதியில 40களின் தொடக்கத்துல. அவர் காலத்துல அதை அவர் வெளியிடல. ஆனா அவர் எழுதி வச்சுட்டு போயிருந்த முடிவடையாத அந்த கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து நம்ம இன்னைக்கு நூலா வாசிக்கிறோம். அந்த நூல்ல வந்து மறுபடியும் தன்னுடைய மாணவர் பருவ அந்த கட்டுரையை நினைவு கூர்ந்து, அன்னைக்கு நான் அதெல்லாம் எழுதியிருந்தேன், இன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல விரும்புறேன். குறிப்பா அந்த பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும்ல வந்து பிராமணியத்தின் வெற்றின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு 100 பக்கத்துக்கான ஒரு சாப்டர் இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அகமண முறைன்னு வந்து அது ஏற்பட்ட அதே காலகட்டத்துல வேறு சில சமூக மாற்றங்களும் வந்திருந்துச்சு. முன்னால நால்வர்ண கருத்து சமூக அமைப்பு இருந்துச்சு. பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள் என்ற 4 வர்ண பிரிவு இருந்துச்சு. ஆனா இந்த பிரிவுகளுக்கு இடையில ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் வந்து இந்த வருணத்தை சேர்ந்தவங்க அந்த வருணத்தை சேர்ந்தவங்களோட வந்து காதல் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து பெருசா அதை யாரும் வந்து ஏற்றுக்கல. ஆனா அதை வந்து குற்றமாவும் பார்க்கல. அப்ப ஏதோ ஒரு 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 இலக்கமான ஒரு சமுதாய அமைப்பு ஒரு காலத்துல இங்க இருந்துச்சு. ஆனா அந்த இலக்கமான சமுதாய அமைப்பு வந்து ஒரு சூழல்ல வந்து மாற்றத்திற்கு உள்ளானது. என்ன சூழலா இருந்திருக்கும்? இந்த 4 பிரிவுகள் இருக்குது இல்ல, இந்த 4 பிரிவினைகள் இருக்கிற ஒரு சூழல்ல அது கொஞ்சம் ஓப்பன் கேட்டகரியா இருந்தாலுமே கூட சத்திரியர்கள் வந்து பிராமணர்களாகக்கூடிய சாத்தியப்பாடு இருந்துச்சு. பிராமணர்கள் வந்து ஆயுதம் தாங்கி போரிடக்கூடிய சூழல் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இது கெட்டி தட்டி போன அலகுகளாக எப்போ மாறுதுன்னா, பார்ப்பனர்கள் நாம் சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையே முரண்பாடுகள் வரும் பொழுதும், அன்றைக்கு வைசியர்கள் சூத்திரர்கள் என்று அறியப்பட்டவர்களை எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழாம்குள்ள கொண்டாந்து வச்சு இந்த பிராமணர்களும் சத்திரியர்களும் அவர்களை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுதும், அப்போ அந்த காலகட்டத்துலதான் இந்த தங்களை உயர்நிலையில் வந்து இருப்பதாக வந்து புரிந்து வைத்துக் கொண்டிருந்த பிராமணர்கள் தங்களுடைய சமுதாய பெண்கள் இதர வருணங்களை சேர்ந்த ஆண்களோடு உறவு வச்சுக்க கூடாது, கல்யாணம் கட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை அடைத்து விடுகிறார்கள் என்கிறார். They shut the door on relationships with men and women from other communities. இப்படி கதவை அவர்கள் அடைக்க அடைக்க அவர்களை பார்த்து அவர்கள் செய்யக்கூடியதான் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடைய இதர வருணங்களை சேர்ந்தவர்கள் தங்களுடைய சமுதாய கதவுகளை தாழிட்டுக் கொள்கிறார்கள்ங்கிறார். அப்ப இது எப்போ ஏற்படுது? இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது, பிராமன் சத்ரியா கான்ட்ரடிக்ஷன், பிராமன் சத்ரியா ஒரு பக்கமும் வைசியா சூத்ரா மறுபக்கமும் இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷன். அப்போ மேல்நிலையில் இருக்கக்கூடிய அரச வம்சத்தினர் அரசர்களுக்கு உறுதுணையாக நின்ற புரோகிதர்களுக்கும் அவங்க ஒரு ஒரு குரூப்பாகவும், விவசாயம் அப்புறம் வந்து வர்த்தகம் அப்புறம் வந்து உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கும் இடையில ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஏன் வருதுங்கிறதுனால நம்ம யோசிக்கலாம். காரணம், அன்றைக்கு சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர்களும் வைசியர்களும் பிராமணர்கள் வந்து தங்களை உயர்நிலையில் வைத்துக் கொள்வதை கேள்வி கேட்ட சமணம், பௌத்தம் இந்த மாதிரி வந்து இந்த நெறிகளுக்குள்ள வந்து போய் சேர்றாங்க. அந்த சூழல்ல தான் இந்த முரண்பாடுகள் எல்லாம் ரொம்ப கூர்மை அடைந்து பிராமணியத்திற்கு வந்து மிக முக்கியமான எதிர்வினையாற்றிய பௌத்தத்தை சேர்ந்தவர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வைப்பதற்காக சில ஏற்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்பட்டன. அகமண முறை 1, அன்றைக்கு இது வந்து சத்திரியர்கள் சூத்திரர்கள் எல்லாத்துக்குமே வந்து பூணூல் போடுற ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு. அது இனி சூத்திரர்களுக்கு கிடையாது என்ற ஒரு முறைமை ஏற்பட்டுச்சு. அது போக வந்து சூத்திரர்கள் இந்த மாதிரி வேலைகளை தான் செய்யணுங்கிற ஒரு ஏற்பாடும் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அம்பேத்கர் வந்து சொல்றாரு பின்னால 30 ஆண்டுகளுக்கு பிறகு. ஹூவேத சூத்ரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான நூல்லையும் இதை தொடர்பாக பல செய்திகளை சொல்றாரு. சோ அவர் என்ன செய்யறாரு இந்த மாதிரி செய்திகளை நமக்கு சொல்றதன் மூலமானா, நாம் நினைத்திருக்கக்கூடிய இந்த சாதி அமைப்பு, இந்த ஹிந்து சோஷியல் ஆர்டர் என்பது அது கடவுளால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. வேதங்கள் வந்து அதை வந்து ரொம்ப இலட்சிய சமூக அமைப்பாக காட்டுறதுனால யாருனாலுமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா வேதங்கள் என்பன கூட வந்து யாராலையும் வந்து முன்மொழியப்பட்டவை கிடையாது. அவை தாமாகவே தோன்றிய ஒரு ஆன்மீக தன்மை வாய்ந்த வந்து தகவல்களை கொண்ட பனுவல்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இன்னைக்கு இருந்துச்சு. அப்ப அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்த ஒரு சூழல்ல இல்லை, சாதி அமைப்பு என்பது குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட வரலாற்று சூழ்நிலையில் இங்க இருக்கக்கூடிய சமூக பிரிவினைகளுக்கிடையே உருவான முரண்பாடுகளின் ஊடாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த
அன்றைக்கு அவர் எழுதின அந்த பிராமணியத்தின் வெற்றி என்ற கட்டுரையும், அந்த ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர் புரட்சியும் என்ற நூலில் இருக்கக்கூடிய அந்த கட்டுரையும், பூவேத சூத்ரா, சூத்திரர்கள் யாராக இருந்தார்கள் என்ற அந்த நூலும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நிறைய பேசுது வந்து. சோ அம்பேத்கர் வந்து தன்னுடைய மாணவ பருவத்தில் தொடங்கிய ஒரு வாதத்தை தன்னுடைய முதிர்ந்த, அவர் வந்து அறிவு செயல்பாட்டில் மிகவும் வந்து ஈடுபட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் எழுதிய நூல்களில் சொல்லக்கூடிய செய்திகளை வந்து அந்த முன்னால் எழுதின கட்டுரையுடைய செய்திகளோடு சேர்த்து காஸ்ட் என்பது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு வந்து சொல்றாரு. அப்ப அகமண முறை என்பதும் கூட வந்து வரலாற்று ரீதியாக உருவானதே தானே அன்றி உயர்குலத்தில் பிறந்தவர்கள் உயர்குலத்தவரை தான் கட்ட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. உயர்குலமும் கிடையாது, இழிவான குலமும் கிடையாது. இது எல்லாமே வந்து கற்பிக்கப்பட்டவை என்ற செய்தியையும் அவர் வந்து இந்த பிற்கால நூல்களில் சேர்த்து நிறுவுகிறார். ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா, he does not simply study caste. He offers us a way of critically understanding the caste order. சாதி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, சாதி இந்த மாதிரி இவ்வளவு சாதிகள் இருக்கு, ஒவ்வொரு சாதிக்கும் இந்த பழக்க வழக்கம், அவங்க இப்படிதான் செய்வாங்க, அவங்க இந்த சாமியை கும்பிடுவாங்க, இப்படிதான் அவங்க கல்யாண சடங்கு இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு சமூகவியலாளர்கள் மானுடவியலாளர்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க, எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, இது ஏன் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, இது என்றைக்கும் இப்படி இருந்தது கிடையாது. இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் கன்ஸ்ட்ரக்ட், வரலாற்றில் உருவானதுங்கிற மிக முக்கியமான விஷயத்த செய்யறாரு. ரெண்டாவது, அன்றைக்கு பிராமணர்கள் மட்டுமே வந்து, அதாவது காலனி ஆட்சி காலம் வரைக்கும் பிராமணர்கள் மட்டுமே கற்றறிந்த வேத நூல்கள், இந்த இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், இதெல்லாம் வந்து வெள்ளக்காரர்களுடைய ஆட்சியில வந்து மொழிபெயர்க்கப்படுது, ஆங்கிலத்துல வருது, வேறு பல இந்திய மொழிகள்ல வந்து அன்றைக்கு மொழிபெயர்க்கக்கூடிய சாத்தியப்பாடு ஏற்படுது. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு டீமிஸ்டிஃபை பண்ணப்பட்ட நூல்கள் ஆயிடுது. அம்பேத்கரே சொல்வாரு ஹூ வேர் தி சூத்ராஸ்ல. இத வந்து ரொம்பவும் பக்தியோட வந்து பயின்று உள்வாங்கி, இதை வந்து எந்த வகையிலுமே வந்து பெருசா கேள்வி கேட்க கூடாத ஒரு சூழ்நிலையில் இருப்பவர் போல இல்லை என்னுடைய சூழ்நிலை. நான் ஆஃப்டர் ஆல் ஐம் அன் அன்டச்சபிள், இதை பார்க்கவே கூடாது படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நான் வந்து அதை படிக்கக்கூடிய சூழ்நிலையில இதை ஐ ஜஸ்ட் ட்ரீட் தம் அஸ் செக்யூலர் டெக்ஸ்ட்ஸ், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நூல்களாக பாவித்து, இதுல இருந்து என்னால வந்து சாதி அமைப்பை புரிந்து கொள்வதற்கு என்ன வழி இருக்கிறது, அதை எவ்வாறு வந்து நாம் வந்து புரிந்து கொண்டு அதை மாற்றி அமைப்பதற்கு, அதை ஒழித்து புதுவிதமான சமுதாயத்தை நிர்மாணிக்க என்ன செய்யலாம் என்பதை என்னுடைய ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது, அதை அப்படி செய்ய அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து அவர் வர்றதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து அவருடைய அந்த அறிவு முறை. ஸோ மார்க்ஸ் எப்படி வந்து சொல்வாரு இல்ல, ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த சொல்வாரு, நம்ம தத்துவத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறோம், தத்துவம் வந்து உலகத்தை விளக்குது, ஆனால் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா உலகத்தை விளக்குவது கிடையாது, உலகத்தை மாற்றி அமைப்பதுன்னு வருது. ஸோ அதே மாதிரிதான் அம்பேத்கருடைய இந்த அவருடைய மிக முக்கியமான அறிவு முன்னெடுப்பை நம்ம பார்க்கலாம். சாதியை வந்து புரிந்து கொள்வது என்பது இந்த சாதியை விளக்குவது மட்டுமல்ல, அதை அழித்தொழித்து ஒரு மாற்று சமுதாயத்தை உருவாக்குவதுதான். ஸோ இது அவருடைய மாணவர் பருவ காலத்துல ஆரம்பிச்சுட்டு பின்னால கடைசி காலத்துல எழுதின நூல் வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருக்கிற ஒரு கருத்தா வந்து நம்மால வந்து பார்க்க முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. தன்னுடைய ஆகப்பெரிய கல்வியை வந்து இதற்காக தான் அவர் வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாருங்கிறதையும் நம்மால வந்து புரிஞ்சுக்க வந்து முடியுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்ப சாதியை வந்து விமர்சன பூர்வமாக புரிந்து கொள்வது என்பதுன்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்க போறோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதியை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்காலர்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமா எழுதி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சென்சஸ் ரிப்போர்ட்டும் 1871 இருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் வந்து அன்னைக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்லயும் வந்து நிறைய விவரணைகள் இருக்கும் மக்களை பற்றி. அதெல்லாம் அம்பேத்கர் வாசிச்சுட்டு இருந்தாரு. அந்த விவரணைகளை பயன்படுத்தி அவங்க மேற்கொண்ட ஃபீல்ட் ஒர்க்கின் அடிப்படையில நிறைய நூல்களை இந்தியர்களும் எழுதியிருந்தாங்க, ஆங்கிலேயர்களும் எழுதியிருந்தாங்க. இது எல்லாமும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா எல்லாமே வந்து விவரணைகள் என்ற வகையில தான் வந்து இருந்துச்சே ஒழிய ஒரு விமர்சன பூர்வமான பார்வையை வந்து அவற்றிடம் நம்மால் காண முடியாது. அதிகபட்சமா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மேல்கீழ் நிலை இருந்துச்சு, இந்த மாதிரி தீண்டாமை இருந்துச்சு, இதையெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ஏற்க முடியாது, ஆனால் பாத்துக்கோங்க அன்னைக்கு இதுக்காக தான் அதை செஞ்சாங்க அப்படின்னு கூடவே ஒரு நியாயவாதமும் வரும். வந்து இன்னைக்கு நம்ம சாதி அப்படி பாக்குறவங்க, ஆனா அன்னைக்கு அப்படி பார்த்ததற்கு ஒரு காரணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பேத்கர் வந்து மாணவர் பருவத்துல சாதியினுடைய அடிப்படை அகமண முறைன்னு வந்து சொல்லும் பொழுது ஸ்ரீதர் கேத்கர்ங்கிற இந்திய சமூகவியலாளரை தான் மேற்கோள் காட்டுவார். ஆனா கேத்கர் வந்து சாதி அமைப்பை வந்து விமர்சனம் செஞ்சாலுமே கூட
அந்த சாதி அமைப்பை பற்றி நிறைய செய்திகளை தாங்கிய மனுஸ்மிருதியை வந்து அவர் வந்து ஒரு விமர்சன பூர்வமா முழுசா பார்க்க மாட்டாரு. நம்ம இன்றைய கண்ணோட்டத்தோட மனுஸ்மிருதியை பார்க்க கூடாது. அது வந்து பல விஷயங்களை சேர்த்து நமக்கு வந்து அறவுரை சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம். ஆனா அம்பேத்கர் வந்து அப்படி மனுஸ்மிருதியை பார்க்க மாட்டார். மனுஸ்மிருதி என்பது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிய அமைப்பை நியாயப்படுத்தக்கூடிய அசமத்துவத்தை தனது தத்துவார்த்தமான அடிப்படையாக கொண்ட நூல் அப்படின்வார். இட் இஸ் அ பிலாசபி ஆஃப் இன்இக்வாலிட்டி, இட்ஸ் லா புக் ஆஃப் இன்இக்வாலிட்டின்வார். ஸோ அம்பேத்கர் வந்து ஒரு கம்ப்ளீட்டா வேற நிலைப்பாட்டில இருந்து சாதியை வந்து புரிஞ்சுக்க முனைந்ததை இதுல இருந்தே நம்மால வந்து புரிஞ்சுக்க முடியும். எதையெல்லாம் புனித நூல்களாக, எதையெல்லாம் வந்து புனித நூல்களாக பார்க்காட்டியும் கூட நம்முடைய ஒரு முதுசமாக, நம்முடைய பாரம்பரியத்திற்கான ஒரு சின்னங்களாக பார்க்கப்பட்ட நூல்கள், பகவத்கீதை, மனுஸ்மிருதி, இன்னும் பல நூல்களை எல்லாம் வந்து அவர் அந்த காலத்துல சமுதாயத்துல சில விஷயங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத உள்வாங்கி அது வேற வேற வகைகளை வெளிப்படுத்துற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஹியூமன் கிரியேஷன்ஸா தான் அவர் வந்து பார்க்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு பிலசாபிக்கலா, லிட்ரரியா, ஹிஸ்டாரிக்கலா வந்து இந்த விஷயங்களை அணுகுவதோடு விமர்சன பூர்வமாக அணுகிறாரு. இங்கதான் அம்பேத்கர் ரொம்ப அவருடைய மோஸ்ட் ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது என்னுடைய 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அந்த ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன்ஸ்ங்கிறது என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2 நிலையில அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஒண்ணு சாதி சமுதாயம், மற்றொன்று தீண்டாமை. அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்வாரு, இது 2த்துக்குமே உறவு இருக்குது. தீண்டாமை ஒழிப்புன்னு மட்டுமே நம்மால வந்து பேசிட்டு இருக்க முடியாது, செயல்பட முடியாது. தீண்டாமை ஒழிப்பு பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சாதியை அழித்தொழிவதில் தான் வந்து தங்களுடைய செயல்பாடுகளுடைய இறுதி இலக்கு வந்து இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அன்டச்சபிலிட்டியை வந்து எதிர்க்கிறவங்க சாதி அமைப்பையும் எதிர்த்தாக வேண்டிய ஒரு லாஜிக்கல், ஹிஸ்டாரிக்கல் தர்க்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய வாதம். அது எப்படி அவர் விளக்குறாரு? ஸோ நம்ம அவருடைய சமுதாய அமைப்பை பற்றி அவருடைய அந்த விளக்கத்தை முதல்ல பார்ப்போம். அது பல நூல்கள்ல வந்து அவர் பேசியிருப்பாரு. சாதியை அழித்தொழிக்க முடியும், அனிஹைலேஷன் ஆஃப் காஸ்ட்ல இருக்கும். அப்புறம் இன்றைக்கு வந்து ஆங்கில தொகுதிகள் 5 தீண்டாமை பற்றிய கட்டுரைகள்ல கூட அது பேசப்படும். ஆங்கில தொகுதி 3 ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, இந்தியா அந்த ப்ரீ ரெக்விசிட்ஸ் ஆஃப் கம்யூனிசம், பிலாசபி ஆஃப் இந்துயிசம், இந்த கட்டுரைகள் எல்லாமும் அது பேசப்படும். இதையெல்லாம் சுருக்கி நம்ம பார்த்தா இந்த சாதி சமுதாயத்தை இவர் எப்படி விளக்குறாரு? இங்கதான் அவருடைய பிரில்லியன்ஸை நம்மால பார்க்க முடியுது. சாதி சமுதாயம் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பு. அந்த முக்கோணத்தின் உச்சியில் பிராமணர்கள் இருக்கிறார்கள், அந்த முக்கோணத்தின் அடித்தளத்தில் சூத்திரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முக்கோணம் உங்களுக்கு தெரியும், அதுல நீங்க எங்க கோடு போட்டாலும் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கோடும் அடுத்த கோட்டுக்கு வந்து சமமான கோடு அல்ல. there are no equal lines within a triangle. இப்போ அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சாதி அமைப்பு என்பது ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு படிநிலையான ஒரு அமைப்பு. இந்த படிநிலையான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிநிலையும் அடுத்த படிநிலையோடு அதற்கு உள்ள உறவை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அது சமத்துவமான உறவாக இருக்க வாய்ப்பே இல்லை. சோ இந்திய சமுதாய அமைப்பு, இந்த ஹிந்து சமுதாய அமைப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் அது வந்து இட் இஸ் a சிஸ்டம் ஆஃப் கிரேடட் இன்இக்வாலிட்டி, படிநிலைப்படுத்தப்பட்ட அசமத்துவம் அப்படின்னு வந்து. மற்ற சமுதாயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா சமுதாயங்களை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சமத்துவமின்மை இருக்கும். பணக்காரர்கள், ஏழைகள், பெரும்பான்மையினர், சிறுபான்மையினர். இந்த மதம் வந்து பெரிய மதமாக பார்க்கப்படும், இந்த மதம் வந்து சிறுபான்மை மதமாக பார்க்கப்படும். இந்த இனம் மேம்பட்டதாக கருதப்படும், இந்த இனம் வந்து மேன்மையற்றதாக கருதப்படும். இது வந்து ஒரு சிம்பிள் இன்இக்வாலிட்டி அவரை பொறுத்த வரைக்கும், ஒரு எளிமையான ஒரு அசமத்துவம். ஆனால் படிநிலைப்படுத்தப்பட்ட அசமத்துவம், கிரேட் இன்இக்வாலிட்டி எப்படின்னா, மேல இருக்கிற அந்த பிராமணருக்கும் இந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த சூத்திரருக்கும் இடையில் பல படிநிலைகள் உள்ளன. இந்த ஒவ்வொரு படிநிலையும் வந்து தனக்கு மேல இருக்கிற படிநிலையோட ஒரு உறவையும் தனக்கு கீழே இருக்கிற படிநிலையோட ஒரு உறவையும் வச்சிருக்குது. சோ இந்த படிநிலை அமைப்பில், இந்த முக்கோண வடிவமான இந்த படிநிலை அமைப்பில் அம்பேத்கருடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் மேல போக 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 உங்களுக்கு மதிப்பு கூடிக்கிட்டே போகும். அந்த படிநிலை அமைப்புல நீங்க கீழே இறங்கி வர 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 உங்களுக்கு அவமரியாதையும், இன்னும் சொல்ல போனா ஹியூமிலியேஷனும் காத்திருக்கும். An ascending scale of reverence and respect and a descending scale of hatred and contempt. அப்ப இதனுடைய சமூக உளவியல் எப்படிப்பட்டதுன்னா, இதுக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இடையிலும் சமத்துவம் இல்லைனாலுமே கூட சமத்துவத்தை கோருவதற்கு பதிலாக தங்களுக்கு மேல் இருப்பவர்களை போல் இருக்க வேண்டும் என்ற ஏக்கமும் அசூயையும், தங்களுக்கு கீழே இருப்பவர் போல் மாறிடக்கூடாது என்ற ஒரு
கடினமான ஒரு உறுதிப்பாடும் தான் அங்க இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் நோபடி இஸ் ஈக்குவல் டு எனிபடின்னு வரும். இதுல யாரும் யாருக்கும் சமமானவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா விவிலியத்திலிருந்து ஒரு மேற்கோளை காட்டி இதுல வந்து நோபடி இஸ் தேர் பிரதர்ஸ் கீப்பர் அப்படின்னு வந்து. ஆனால் இங்கதான் ரொம்ப முக்கியமான ஆனால் ஒன்னத்தையும் சேர்த்து சொல்வாரு. இந்த அமைப்பு வந்து எதிர்மறையான வகையில் தனக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்று உருவாக்கி வைத்திருக்கிறது. There's a negative unity that sustains this hierarchical system of graded inequality. இந்த படிநிலைப்படுத்தப்பட்ட அசமத்துவமான இந்த சமூக அமைப்பை எது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு ஒற்றுமைக்குள் கொண்டு வருகிறது என்றால், இந்த அமைப்பிற்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்களோடு இந்த அமைப்பிற்குள் உள்ளவர்கள் கொண்டுள்ள உறவு. இந்த அமைப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர் சவர்ணர்கள் என்பார். நம்ம இன்னைக்கு சவர்ணர் என்ற சொல்ல வந்து பிராமணர்களுக்கும் அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மேம்பட்ட சாதிகளுக்கு மட்டுமே தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஆனா அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அந்த சமூக படிநிலை அமைப்புக்குள் இருந்து அதனுடைய அனைத்து பணிகளையும் செய்து கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய சூத்திரர்களையும் அவர் வந்து சவர்ணர்கள் என்ற அந்த அலகுக்குள் தான் வந்து வச்சு பொருத்தி பார்க்கிறாரு. காரணம் என்னன்னா, இங்க எல்லாத்துக்கும் இடையில வேறுபாடுகள் இருந்தாலும் அம்பேத்கர் இன்னொரு வச்சுட்டுன்னு சொல்வாருங்க, பிராமணர்கள்னு சொல்லும் போது அதுல பல உபபிரிவுகள் பல சாதிகள் இருக்குது. சத்திரியர்கள்னா அதுல பல சாதிகள் தங்களை கொண்டு இணைச்சுக்கும். அதே மாதிரி வைசியர்கள்னு சொன்னா அதுல பல சாதிகள் தங்களை கொண்டு இணைச்சுக்கும். சூதரர்களையும் அப்படித்தான். அப்போ ஒரு காலத்துல வருண அமைப்பு வந்து இந்த 4 வர்ண பிரிவினை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம அதை வருண சாதி அமைப்பு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வர்ணமும் வந்து பல சாதிகளே உள்ளடக்கியது. இதையும் அம்பேத்கர் வந்து சொல்வாரு. சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா, அதுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட தலித்துகளை வந்து அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு போக்குதான். தீண்டத்தகாதவராக பார்ப்பது என்பது என்னவென்றால், அவர்களே மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. அவர்களை பார்த்தால் பாவம், தொட்டால் பாவம், அவர்களோடு எந்த விதமான ஒரு அணுக்கமான உறவையும் நம்ம வச்சுக்க முடியாது. திருமண உறவை வச்சிருங்க, ஒரு பக்கம் விட்டுடுங்க. அவங்கள வந்து நம்ம வந்து நமக்கான ஊழியர்களாக மட்டுமே தான் பார்த்து வந்து இந்த மாதிரியான ஒரு உறவை மட்டுமே தான் நம்ம வச்சுக்கணும். அவர்களுக்கு வந்து நிலம் வழங்கப்படக்கூடாது. அவர்கள் எந்த மேம்பட்ட தொழிலையும் பின்பற்றக்கூடாது. அதெல்லாம் செஞ்சா தப்பு, பாவம். இதுதான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பாடம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருனாலுமே ஏற்கப்படுது. சோ இந்த பிராமணர்களுக்கும் சூதரர்களுக்கும் முரண்பாடு இருக்கும். அந்த சாதிகளுக்கும் சூதர அழகுக்குள் உள்ள மற்ற சாதிகளுக்கும் முரண்பாடுகள் இருக்கலாம். சத்திரியர்கள்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த அத்தனை சாதிகளுக்கும் அவங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களுக்கும் முரண்பாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், அசமத்துவம் இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாருமே எப்போ வந்து ஒன்னாயிடுறாங்கன்னா, தலித்துகளை வந்து அவங்கள கண்டிப்பா உள்ள வந்துடக்கூடாது, ஊரும் சேரியுமா பிரிஞ்சு இருக்கிறது தான் நியதி நியாயம் என்ற அந்த கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதில் இவங்க எல்லாருமே ஒன்னாயிடுறாங்க. அது நமக்கு வந்து பெரிய அதற்கான உதாரணங்கள்லாம் நம்ம இன்னைக்கு புராண இதிகாசங்களை தேடிட்டு போவேன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற செய்தியிலிருந்தே நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான அத்துமீறல்கள், அல்லது வந்து ஒரு ஊர்ல ஒரு தேடுவிழானா அவங்க பேரை இழுக்கக்கூடாதுன்னு சொல்றது, ஒரு தலித் ஆண் வந்து தலித் அல்லாத ஒரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணும் அவனை விரும்பி அவங்க கல்யாணம் கட்டிட்டு போகும்போது ஏற்படக்கூடிய சலனம், வன்கொடுமைகள், மரணம். அப்ப இவங்களை வெளியே நிறுத்துறதன் மூலமா தான் இந்த சமுதாயம் ஒரு ஓர்மையை வந்து பெற்று அந்த அடிப்படையில் தன்னை ஒரு சமுதாயமாக உருவாக்கி கொள்கிறது. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு அவமானமான விஷயம். ஒரு நெகட்டிவ் யூனிட்டி மூலமாக ஒருத்தர் ஒதுக்கி வச்சுட்டு தான் நான் மனுஷனா இருக்கணும்னா, அப்ப நான் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பேன்? எனக்கு விடுதலை சாத்தியமா? என்னால வந்து சமத்துவமான ஒரு கருத்தை முன்வைக்க முடியுமா? பிறரோடு இணங்கி ஒரு சகோதரத்துவத்தை பேண முடியுமா? எதுவுமே என்னால செய்ய முடியாது. இதுதான் அவர் வந்து சாதியை அழித்தொழிக்கும் மொழி அனிஹைலேஷன் ஆஃப் காஸ்ட்ல வளர்த்து எடுப்பாரு. நீங்கெல்லாம் உங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா இப்படி ஒரு சாதிய சமுதாயமா தான் வாழறீங்க. ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கை இது? உங்களுக்குள்ள 1000 பிரிவினைகள். அதே நேரத்துல வெளியே இருக்கிறவங்கள நீங்க வேறுபட்டவர்களா பார்த்து ஒடுக்கி வெளியே நிறுத்துறீங்க. அது உங்களை என்ன வாக்குது? வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் யூங்கிற கேள்வியை கேட்கிறாரு. நம்ம மறந்துடக்கூடாது, அனிஹைலேஷன் ஆஃப் காஸ்ட் இஸ் அட்ரஸ் டு த சவர்னாஸ், நாட் டு த தலித்ஸ். யாரை நோக்கி அதுல பேசுறாருன்னா, இந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கிறவங்கள நோக்கி பேசுறாரு. முக்கோணத்துக்கு வெளியே இருக்கிறவங்களை பற்றி பேசும்போது வேறு சில செய்திகளையும் சொல்றாரு. என்ன செய்திகள் சொல்றாரு? இந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு இவங்களை வந்து தீண்டத்தகாதவர்களா வச்சிருக்கிறதுனாலதான் உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து தங்களை மனிதர்களாக உணர்ந்து கொள்கிறார்கள். அப்ப இவங்களுக்கும் இந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன உறவு? அப்போதான் அவருடைய இன்னொரு வெரி பிரில்லியன்ட் டிஸ்கிரிப்ஷன், தலித்ஸ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் ஹிந்து சொசைட்டி, தே ஆர் அ பார்ட் அபார்ட் அப்படிங்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு இது அது. தே ஆர் அ பார்ட் அபார்ட். வந்து
இந்த சமுதாயத்தோட அவங்களுக்கு ஒரு உறவு நிலை இருக்கு. ஆனால் அவர்கள் தனியே வெளியே நிறுத்தப்பட்ட ஒரு அங்கம், இணைக்கப்பட்ட ஒரு அங்கம் அல்ல, விலக்கி வைக்கப்பட்ட ஒரு அங்கம். அப்பார்ட்டா அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய சீர் மரபினர்னு சொல்லப்படக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஆதிவாசிகள், இவங்களுமே வெளியே தான் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆனால் அம்பேத்கர் கொண்டு வர்றாரு. இந்த சீர்மரபினர் என்று வந்து நாம இன்னைக்கு சொல்லக்கூடிய, அன்றைக்கு வந்து கிரிமினல் ட்ரைப்ஸா அல்லது வந்து பழங்குடிகளாக பார்க்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காலத்துல இந்த முக்கோணத்துக்குள்ள அழைக்கப்படலாம் அவங்க. ஆனா தலித்துகள் ஒருபோதும் அழைக்கப்பட மாட்டார்கள். தலித்துகளுக்கும் முக்கோணத்திற்குள் இருப்பவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஆகப்பெரும் திரை என்பது ஒரு இரும்பு திரை அப்படின்னு, அயர்ன் கர்டன் அப்படின்னு. இந்த மத்தவங்க பழங்குடிகள் அல்லது வந்து அன்றைக்கு வந்து கிரிமினல் ட்ரைப்ஸா பார்க்கப்படுறவங்க, அவங்க வந்து உள்ள போகலாம். உள்ள போனா அவங்க உடனே மேலெல்லாம் வந்து அவங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க. சூதரர்கள் ஒரு பகுதியா கூட அவங்களை ஏத்துக்கலாம். ஆனா தலித்துகளை ஒருபோதும் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்றாரு. ஸோ வாட் ஹி ஆஃபர்ஸ் அஸ் இஸ், இந்த சாதி சமுதாய அமைப்பை பற்றி நம்ம வந்து பேசும் பொழுது அதனுடைய சமூக உளவியலையும் சேர்த்து பேசணும். அது ஏன் வந்து அப்படியே ஒரு இறுக்கமான அமைப்பா மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே கூட வந்து அப்படியே நிக்குதுன்னா, உள்ளுக்குள்ளார மாற்றம் வரலாம். ஒரு படிநிலையில இருந்து இன்னொரு படிநிலைக்கு நீங்க போக முடியும். மேல இருக்கிறவங்க கீழே வரலாம், கீழே இருக்கிறவங்க மேல போகலாம். ஆனா நீங்க வெளியே வரவே முடியாது. வெளியே வரணும்னா இந்த இந்து சமூக அமைப்பை விட்டு வெளியேறி நான் இந்து வரலன்னு சொல்லிக்கிட்டா மட்டும்தான் உங்களால வெளியே வர முடியும். அப்படியே சொல்லிக்கிட்டு வந்தாலும் நீங்க வேற ஒரு மதத்தை சேர்ந்தாலும் சமூக அமைப்பு அந்த மதத்தாருக்கும் வந்து பொருந்துமே ஆயின் அதுவுமே வந்து இந்த சாதி அப்படியே தக்க வச்சுக்கணும். அது கிறிஸ்தவமாக இருக்கலாம், வேற எந்த மதமாகவும் இருக்கலாம். இந்த சாதி என்பதை ஒழிப்பது என்பது இந்த அமைப்பிலிருந்து வெளியேறுவது மட்டுமல்ல, இந்த அமைப்பை தாங்கி நிறுத்தி அதற்கான அத்தனை சமாதானங்களையும் சொல்லக்கூடிய இந்து தத்துவம், மதம், இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுதான் வந்து. அப்ப இங்க அவர் சமூகத்தை பற்றி அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்தை பற்றிய ஒரு விமர்சனமாகவும், அந்த விமர்சனத்தை வந்து நம்ம அந்த சமூகத்தை விட்டு வெளியேறி வேறு ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு விளக்கமாகவும் நமக்கு வந்து அவர் தராரு. ஸோ இஸ் சிம்பிளி நாட் அ கிரிட்டிக், வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கிரிட்டிவா இருக்கிறார். சமுதாயத்தை உருமாற்றம் செய்து இருக்கிறதை வந்து அப்படியே வந்து விட்டுட்டு அல்லது அழிச்சிட்டு அல்லது வெளியேறி வேறு ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஸோ அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட்ல சாதியை அழித்தொழிக்கும் மொழியில் அது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து உங்க சமுதாயத்தை சீர்திருத்தலாம்னு நினைக்கிறீங்க, இந்துக்களா இருந்துகிட்டே உங்களால சாதியை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இந்த சாதி அமைப்பு சுதந்திரத்திற்கு எதிரானது, சகோதரத்துவத்துக்கு எதிரானது, சமத்துவத்துக்கு எதிரானது. ஒரு கால் உங்க மதத்தை இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதற்கான மதமாக மாற்றக்கூடிய ஆற்றலும் நம்பிக்கையும் உங்களிடம் இருக்குமே ஆனால் நீங்க அதை செஞ்சு பார்த்துக்கோங்க. ஆனால் அப்படி நீங்க உங்க மதத்தை மாத்திக்கிட்டீங்கன்னா அது பழைய மதமா இருக்காதுங்க, அது வேற ஒரு விஷயமா மாறி போயிருங்கிறதையும் யோசிங்க அப்படிங்கிறாரு. ஸோ யூ ஹாவ் அம்பேத்கர் த சோஷியல் கிரிட்டிக் டெல்லிங் யூ, இந்த சமுதாயத்தை விமர்சிப்பது என்பது இந்த சமுதாயத்தை விட்டு வெளியேறுவதில் தான் கொண்டு உங்களை நிறுத்துமே தவிர நீங்க வெறும் ஒரு கிரிட்டிசிசம் மட்டும் செஞ்சுட்டு இருக்கவே முடியாதீங்க. அப்படி நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேணா ஏதாவது ஒரு மனச்சமாதானத்தை தருமே ஒழிய சமுதாயத்துல வந்து எந்த மாற்றமும் வராது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து சொல்றாரு. இதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டே போறாரு. இதுல இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, முக்கியமா இந்த விமர்சனத்தை எல்லாம் நம்ம செய்யும் போது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு இங்க வந்து நமக்கு இதுதான் நியாயம், இதுதான் நியதி, காலங்காலமா இப்படிதான் இருக்குது, முன்னோர்கள் சொன்னார்கள், அவங்க சொன்னார்கள், வேதம் சொல்லுது, ராமாயணம் சொல்லுது, மகாபாரதம் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது, மனுஸ்மிருதி சொல்லுதுன்னு நீங்க பெரிய பட்டியல் போடுங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு நூலும் இதை சொல்லும் பொழுது இந்த சொல் என்பது ஒரே காலத்தில் சொல்லப்பட்ட சொல் அல்ல, தொடர்ந்து வந்து அது தன்னை புதுப்பித்து கொண்டே வந்திருக்கக்கூடிய ஒரு வாதம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வருணங்களின் உருவாக்கத்தை பற்றி சொல்லும் போது புருஷ சுக்தம்னு ஒரு ஸ்லோகத்தை வந்து எல்லாரும் மேற்கோள் காட்டுவாங்க. பிரம்மனுடைய தலையிலிருந்து பிராமணர்கள் பிறந்தார்கள், தோள்பட்டையிலிருந்து சத்திரியர்கள் பிறந்தார்கள், தொடையிலிருந்து வைசியர்கள் பிறந்தார்கள், காலிலிருந்து சூத்திரர்கள் பிறந்தார்கள். இப்ப தலைக்கு தான் அங்க முக்கியத்துவம், சிந்தனை செய்யக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு தான் அங்க முக்கியத்துவம், சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய சத்திரியர்களுக்கு அடுத்த நிலை, சமுதாயத்திற்கான வளங்களை வந்து திரட்டி அதை வந்து வழங்கக்கூடிய வைசியர்களுக்கு மூன்றாம் நிலை, எல்லாத்துக்கும் உழைக்கிற சூத்திரர்கள் கடைசி நிலை. இது சாமியே உருவாக்கிடுச்சுங்க. பாருங்க, புருஷ சுக்தத்துல பிரம்மனே அப்படித்தானே வச்சிருக்கிறான். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த புருஷ சுக்த ஸ்லோகம் வந்து வேதங்கள் ஏற்றப்பட்டு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு உருவான ஒரு ஸ்லோகம்.
ஆனால் அதை வேதத்தின் ஒரு பகுதியாக ஏதோ ஒரு காலத்துல பிராமணர்கள் அறிவிக்கிறார்கள். அது அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த வேதங்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்ஸ்ட கூட நீங்க வந்து இன்ஃபாலிபிள் டெக்ஸ்டா பார்க்காதீங்க, குற்றமும் குறைவும் இல்லாத நூல்களாக பார்க்காதீங்க, கடவுளால் அருளப்பட்டதாக பார்க்காதீங்க, தான் தோன்றி தன்மையுடைய நூல்களாக பார்க்காதீங்க. இது எல்லாமே ஹியூமன் டெக்ஸ்ட் தான், நாம தான் உருவாக்கி இருக்கிறோம். நம்ம சௌகரியத்துக்கு ஏற்றார் மாதிரி, அதாவது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சாரார் தங்களை வந்து மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு வேலைதான். அந்த வேலைக்கு பல பேர் உறுதுணையாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதிரி கதைகளை புதுசு புதுசா சொல்லி எல்லாமே பழைய கதைன்னு சொல்லி நம்மள வந்து சிந்திக்க விடாம செஞ்சிடறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சிந்தனை என்பது மத்தவங்களுக்கு போயிடக்கூடாது, இப்படி எல்லாம் நடந்துச்சுங்கிறது யாருமே வந்து தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேதங்களை யாரும் படிக்கக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது, சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, படிக்கக்கூடாது மட்டும் இல்ல, காதால கூட கேட்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் யாரும் தெரிஞ்சுக்க கூடாது அவங்க சொல்றதுக்குமே காரணம் என்னன்னா, இதையெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த கேள்வி கேட்கல் என்பதை வந்து தடுப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு. சோ அவரு நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு டெக்ஸ்டுவல் அனாலிசிஸ், பனுவல்களை வந்து நம்ம ஆழமா வந்து விமர்சிக்கும் பொழுது எப்படி இது உருவானதையும் நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும். அது இந்த காலகட்டத்துல வந்து இப்படி உருவாக்கப்பட்டது, பின்னால வந்து அது மறுதளிச்சு யாரும் பேசும்பொழுது அந்த மறுதளிப்புல கூட பழைய விஷயங்கள் சேர்த்து சேர்த்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. அதனாலதான் இந்த அமைப்பு வந்து யாருனாலுமே முழுசா கேள்வி கேட்க முடியல. அப்படியே கேள்வி கேட்கக்கூடிய பக்தி இலக்கியம் பேசக்கூடியவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுளின் முன் தான் நம்ம எல்லாரும் சமம்னு சொல்றாங்களே ஒழிய, பொருளாதார சமூக ரீதியாக நமக்கு இடையில வந்து சமம் வந்து இருக்கணும், சமத்துவம் இருக்கணும்னு யாருமே சொல்றது இல்ல. அப்ப கடவுள்கிட்ட இருக்கிற பக்தியில மட்டும்தான் நம்ம எல்லாரும் ஒன்னா வரும். மத்தபடி நாம எல்லாம் இருந்தபடியே இருந்துட்டு இருக்கிறோம். பெண்கள் வந்து அடிமைகளாகவும், சூத்திரர்கள் எல்லாருக்கும் உழைச்சு கொட்டுறவங்களாகவும், இவங்க எல்லாரையும் தாங்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய தலித்துகள் சமுதாயத்துக்கு வெளியே இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் தான் இந்த அமைப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. சோ இன்டெலெக்சுவலி வேணா சில விஷயங்களை நம்மளால கேள்வி கேட்க முடியுது, நம்மால உணர்ச்சி பூர்வமா சில விஷயங்களை வந்து விமர்சனப்படுத்த முடியுது. ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரை அதுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுடைய அந்த நிலைமையை தக்க வைத்துக் கொள்ள, அன்றைய காலகட்டத்தில் என்ன நிலைமை இருக்குதோ அதை தக்க வைத்துக் கொள்ள பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய, இதை விமர்சனப்படுத்தி கேள்வி கேட்டு வெளியேற வேலையை யாரும் செய்யறது கிடையாது. சோ இந்த வாதங்கள் எல்லாம் அவர் எங்க வைக்கிறாருன்னா, இந்து மதத்தின் புதிர்கள் ரிடில்ஸ் இன் ஹிந்துயிசம் அந்த நூல்ல முன்வைக்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம எதை பார்க்கணும்னா, இந்த இந்த ஒரு சோசியல் சைக்காலஜி ஒண்ணு வந்து எப்படி உருவாக்கப்படுது. சோசியல் சைக்காலஜியில வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் பயின்றவர் அம்பேத்கர். சோ அந்த சோசியல் சைக்காலஜியில பத்தி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் இந்த சமுதாயத்துல வந்து பிரமாதமா பயன்படுத்துறாரு. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அங்க படிச்ச விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம சமுதாயத்துக்கு வந்து பயன்படுத்துவார். ரெண்டு கான்செப்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். பிராங்க் கிடிங்ஸ், ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சோசியாலஜின்னு சொல்லப்படக்கூடிய பிராங்க் கிடிங்ஸ் கான்சியஸ்னஸ் ஆஃப் கைண்ட்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவார். அதாவது ஒரு ஒருமித்த உணர்ச்சி நிலையில வந்து எல்லாரும் வந்து இணைந்திருக்கும் ஒரு விஷயம் தான் ஒரு சமுதாயத்தை வந்து நிலை பெற்ற பண்பட்ட சமுதாயமாக வாழ வைக்கும்வர். அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் கைண்ட் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி தான் ஒரு வளமான சொசைட்டியாக இருக்க முடியும். இந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் கைண்ட் தான் நம்ம எல்லாரும் ஒரு ஒருமித்த உணர்வு நிலைக்குள் ஒரு பிரஜை பூர்வமாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இது எப்படிங்க நமக்கு சாத்தியங்கிறாரு. எப்படி நம்மால ஒரே மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்கு வர முடியும், எப்படி நம்மால ஒரே ஒரு பிரஜை பூர்வமான ஒரு ஒற்றுமை நமக்குள்ள சாத்தியம், நீ மேல நான் கீழே, இது எனக்கு ஆவாது எது உனக்கு ஆவாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அப்படிப்பட்ட உணர்ச்சி நிலை நமக்கு வரவே வராது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி நிலை என்பது ஏன் தேவைங்கிறத விளக்குவார். அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் கைண்ட் இங்க வரணும்னா நம் அனைவரும் இணைந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும். அசோசியேட்டட் லைஃப்னு வேறு, ஒருவரோடு மற்றொருவர் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல். அப்படி இணைதல் என்பது வந்து சும்மா நம்ம வந்து ஒரு ட்ரெயின்ல போகும்போது பக்கத்துல உட்கார்ந்து இணைஞ்சு போற விஷயம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு இணைப்பு வேணும். உன்னுடைய உணர்ச்சி நிலைக்கும் என்னுடைய உணர்ச்சி நிலைக்கும் ஒரு இணைப்பு வேணும். நீ படுற கஷ்டத்தை என்னுடைய கஷ்டமா நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு வர்ற சந்தோஷத்தை உனக்கான சந்தோஷமா நீ புரிஞ்சுக்கணும், உனக்கு தெரியாத விஷயத்த எங்கிட்ட இருந்து கத்துக்க நீ தயாரா இருக்கணும், உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க தயாரா இருக்கணும். சோ இது வந்து ஒரு ஓப்பன் டயலாஜிக் ரிலேஷன்ஷிப், உரையாடலின் மூலமாக உணர்வு நிலைகளின் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு வாழ்க்கை முறை தான் அசோசியேட்டட் லைஃப். தலித்துகள் வந்து ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வரும் பட்சத்துல ஒரு முதல் ஒரு கட்டமா இது அவங்களால வந்து யோசிக்க முடியும்.
அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, தலித்துகளுக்கு வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் வேணுங்கிறாரு. ஏன்னா ஒரு பொது வாழ்க்கையில வரும்போது மத்தவங்களோட பேசுற வாய்ப்பு கிடைக்கும். நம்முடைய உலக பார்வையை அவங்களுக்கு தெரிவிக்கலாம். அவங்க உலக பார்வையை நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு சட்டசபையில உட்காரும் பொழுதோ, ஒரு ஒரு பொது மன்றத்துல இருந்து இணைந்து செயல்படும் போது இது சாத்தியம். அததான் வந்து அவர் வந்து அசோசியேட்டட் லைஃப், சோஷியல் என்டாஸ்மாசிஸ், சமூக ரீதியாக ஒருத்தருடைய வாழ்க்கை நிலையும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒன்றோடு ஒன்று ஊடுருவி செயல்படுதல். ஸோ இதனால்தான் அவர் ரொம்ப முக்கியமா வந்து பாக்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்சியஸ்னஸ் ஆஃப் கைண்ட இங்கு நம்ம வந்து பிரிச்சு 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 பார்க்கிற ஒரு மனப்பான்மையை வந்து உடைச்சிட்டு வேறு ஒரு மனப்பான்மைக்குள் வரக்கூடிய ஒரு சூழலை புரிந்து கொள்ள பயன்படுத்துறாரு. வெள்ளைக்காரங்க அதை அப்படி பயன்படுத்தல. அவங்க வந்து ஒரு வளமான சமுதாயம் வந்து உருவாக இந்த எல்லோரும் வந்து எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி நிலை, ஒரு பிரஜை பூர்வமான வந்து ஒரு இணைதல், அதைதான் அவங்க சொல்றாங்க. ஊடகமா இன்னொத்தையும் சொல்றாங்க, அது எல்லாத்துக்கும் வராதுங்க. நல்ல பண்பட்ட நிலையில இருக்கிற ஒரு சமுதாயம் மட்டும்தான் தன்னை அப்படி உருவாக்கிக்க முடியும். மத்தவங்க அங்க வந்து சேருவாங்க. ஆனா இன்றைய சூழல்ல வந்து வெள்ளைக்காரங்களாலதான் மட்டும் முடியும் அப்படின்னு அந்த அமெரிக்கர் வந்து சொல்லுவாரு. அம்பேத்கர் அந்த வாதத்துக்குள்ளாம் போல இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலைக்கு நாம் வரணும்னு. அதே மாதிரி சோசியல் சைக்காலஜில அவர் படிச்சு அவர் எடுத்துக்கிட்ட முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, சிம்பத்தெட்டிக் ரிசென்ட்மெண்ட் என்ற ஒரு சொல் வந்து. சிம்பத்தெட்டிக் ரிசென்ட்மெண்ட்னா என்னன்னா, ஒரு அம்மா வந்து தம் புள்ள வந்து ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு எதிர ஒரு பஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசு எப்படி இருக்கும்? போய் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அந்த பஸ்காரனை இல்லாத பொல்லாத பசவுகள்லாம் தானே நம்ம சொல்லுவோம். நாசமா போக, நீ நல்லா இருப்பியா, என் பிள்ளைய இந்த மாதிரி செஞ்சுட்டியே அப்படின்லாம் சொல்லுவோம்ல. சோ அந்த சிம்பத்தட்டிக் ரிசென்ட்மெண்ட் என்பது நமக்கு மிகவும் நெருக்கமான அன்பான ஒருத்தருக்கு வந்து ஏதாச்சும் வந்து நேரும் பொழுது நமக்குள்ள வரும் இல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஒரு கோபமும், அது நம்ம எல்லாத்துக்கும் வரணுங்க. அப்பதான் வந்து ஒரு அடிபட்டு ஒரு நபர் கீழே கிடைக்கும் போது அவர் இன்ன சாதின்னு நினைக்காம தொட்டு தூக்குவோம். அவருக்கு ஒரு கஷ்டம்னா ஐயா அவங்க பிரச்சனைக்கெல்லாம் நான் போக மாட்டேன்னு நினைக்காம அவர் பக்கம் போய் உடன் நிற்போம் நாம. சோ அந்த சிம்பத்தட்டிக் ரிசென்ட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ஒரு மதர் சைல்டு ரிலேஷன்ஷிப்க்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த இவர் வந்து ஒரு சமூகத்துக்கு சொல்றாரு வந்து. சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்வாங்கிட்டு நாம் சேர்ந்து வாழ்தலுக்கான அத்தனை விதமான நியாயங்களை வந்து நம்மகிட்ட பேசுறாரு. அந்த நியாயங்களுக்கான உளவியல் ரீதியான அடிப்படைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று வந்து நம்மகிட்ட சொல்றாரு வந்து. சோ இப்படி எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை அவர் சொல்றத வந்து அவருடைய சமூகவியலாளர் என்ற அந்த பதத்தை நம்ம அவருக்கு பயன்படுத்தினோம்னா, அது வெறும் சமூகத்தை பற்றி வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஒரு வர்ணனை ரீதியான விஷயமாக மட்டும் இல்லாமல் சமுதாயம் எப்படி இருக்கணுங்கிறதையும் சேர்த்து யோசிப்பதற்கான சில தரவுகளை நம்மகிட்ட அவர் கொடுக்கறத நம்மால பார்க்க முடியும்.